கர்த்தர் தாவீதோட இருக்கிறாரு. சவுல் தாவீதை துரத்தணும் போது கர்த்தர் கூட இருந்து தாவீதை காப்பாத்துறாரு. அது எங்கெல்லாம் பார்க்கலாம்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12, 14, 28வது வசனத்திலையும், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலையும், 1 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 6, 13 வசனத்திலையும் பார்க்கலாம். கர்த்தர் காப்பாத்துறார் தாவீதை. நீங்க சங்கீதம் 18, 52, 54, 57, 59 இவ்வளவு சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா தாவீது சவுலின் நிமித்தம் நெருக்கப்படும் பொழுது பாடின சங்கீதங்கள், பண்ணன் ஜபங்கள். அப்ப அந்த நெருக்கத்தின் மத்தியில எழுதின சங்கீதங்கள், ஜபங்கள், ஏறெடுத்த ஜபங்கள். எப்படி பாருங்க, நெருக்கத்தின் மத்தியில தான் அவர் அதிகமாக நெருக்கத்தின் மத்தியில போனவர். சிங்க கெபியில போய் கூட ஒளிஞ்சுக்கிறாரு. சிங்கத்துக்கு, அதாவது சவுல் தவுளோட சிங்கம் மேலானது. சிங்க கெபியில போய் சிங்கத்தை கிழிச்சு போட்டு சிங்கத்தை அங்க தொகையில இருக்கிறாரு. ஏன்னா சவுல் அவ்வளவு தூரத்துக்கு வேட்டையாடுறான். எப்படி கடினமான சூழ்நிலை பாருங்க. நமக்கு அப்படி வேட்டையாடின சூழ்நிலையா இருக்கு இல்ல. நம்ம இருக்கிற வாழ்க்கையில சில நெருக்கடிகள் வருதுன்னா அந்த நெருக்கடிகளை நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்? நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நான் என்னை டியூன் பண்றார் ஆண்டவர். அதுக்காக இப்படி வச்சிருக்க மாட்டாரு. நான் ஆண்டவரே, நீ இது அனுமதிச்சிருக்கிறீ, எனக்கு இந்த சூழ்நிலையை தாண்டி என்னை கொண்டு போவீர், இதுல என்னை பக்குவப்படுத்துகிறீர். நம்மளை பக்குவப்படுத்துறாரு, நம்ம வளர வைக்கிறார் நம்மளை ஆண்டவர். நம்ம வளர்றோம். அதனாலதான் சொல்றாரு, உன் விசுவாசத்தை நான் சோதித்து அறிய மாட்டேனோன்னு என்ன அர்த்தம்? நம்ம விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படணும், இன்னும் வளரணும், விசுவாசம். அதுக்குத்தான் அவர் மேல உள்ள நம்பிக்கையில வளர்க்கிறாரு. நீ மனுஷனை நம்பாத, பணத்தை நம்பாத, படிப்பை நம்பாத, திறமையை நம்பாத, என்னை மாத்திரம் நம்புன்ற இடத்துக்கு நடக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை ஆண்டவரே நம்மகிட்ட பேசுற மாதிரி படிக்கணும். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வச்சிடணும் பாரத்தை. அவர் தான் செஞ்சு கொடுக்க முடியும், நம்மளால முடியாது. நான் பேசுறேன் ஒரு இடத்துல போய் அந்த ஜனங்கள் அதை காது கொடுத்து கேட்கணும். கர்த்தருடைய கிருபை அது, அதை ஏற்றுக்கொள்ளுறது கர்த்தருடைய கிருபை. என் கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர் கையில தான் இருக்குது. 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாருங்க சொல்லுங்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்து வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் அப்படி கூப்பிடுவா? கஷ்டப்படுறீங்களா, என்கிட்ட வாங்கன்றாரு. வருத்தப்பட்டு பாருங்க, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். சங்கீதம் 55, 22 தாவீது பாடின சங்கீதம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம சரியா இருக்கிற மனசாட்சிக்கு உண்மையா வாழ்ந்தோம்னா கவலையே படக்கூடாது. நமக்கு தெரியும். அப்ப கர்த்தர் மேல பாரத்தை, ஆண்டவர் மேல உன் பாரத்தை வை. நீ ஏன் சுமக்கிற? நீ சுமக்க தேவையில்லை. நிறைய பேர் தாங்களே சுமப்பாங்க, தாங்களே பார்த்த சுமப்பாங்க. இது எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறது, இது எப்படி. ஆண்டவர் உன் பாரத்தை என் மேல தூக்கி போடுன்றார். நீங்க 1 பேதுரு 5:7 இங்கிலீஷ் மேல படினா, த்ரோ யுவர் பர்டன் அப்பான் மீன்றாரு. உன் பாரத்தை என் மேல தூக்கி போடுன்றார், த்ரோ பண்ணுன்றார். இல்ல நான் என் பாரத்தை நான் தான் சுமப்பேன். அப்ப சுமந்துவா, உன்னால முடியலன்னு போது அப்ப என்னை கூப்பிடுவேன், வெயிட் பண்ணுவேன். சங்கீதம் 86, 5வது வசனம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உண்மை நோக்கு கூட யாவர் மேல் கிருபை மிகுந்தவரா இருக்கிறீர். நல்லவர், மன்னிக்கிறவர். நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம மேல கிருபையா இருந்து என்னென்ன செய்யணுமோ அவ்வளத்தையும் செய்வார். அதான் கிருபை. மனுஷன் பாக்குற மாதிரி பார்க்க மாட்டார். அவர் மேல நம்ம எவ்வளவு அன்பு செலுத்துறோம்ன்றத பார்ப்பார். நீ நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு பேதுகிட்ட கேட்டாருங்க. திரும்ப திரும்ப கேட்கிறாரு, நீ நேசிக்கிறாயா? ஏன்னா அவரை நேசிச்சாதான் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அவரை நேசிச்சாதான் அவர் ஜனங்களை நேசிக்க முடியும். நான் காண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்ட்டார் யோவான். அப்ப நம்ம மற்றவங்களை நேசிக்கணும். சுயநலமா இருந்தா நம்மளை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம குருடனாவும் தான் இருப்போம்.
ஆண்டவர் இருக்கார், கூட இருக்கிறார். அந்த வெளிச்சம் வேணும் நம்மளுக்கு. எம்மாவூர் சீசர்கள் தான் தன்னை மறைச்சு பேசினார். வேறு ஒரு மனுஷனை போல காமிச்சாருங்க. சாதாரண ஒரு மனுஷன் போல பேசிட்டு போனார், ஒரு வழிபோக்கன் போல. இயேசுன்றதை காமிக்காம தன்னை அறிந்து வச்சிருக்கிறாங்களா, தன் அன்பு அறிந்து வச்சிருக்காங்களா, தான் எவ்வளவு உண்மையுள்ள தேவன் அறிந்து வைத்திருக்காங்களான்னு பார்த்தாரு. அப்படித்தான் நம்ம கூட இருக்கிறார். எப்போதும் நம்ம கூடதான் இருக்கிறார். நம்ம தான் அதை அறிந்து கொள்றதில்லை. நிறைய பேர் ஃபால்ஸ் ஸ்கோப்ல இருப்பாங்க. பாசிட்டிவா சொல்லணும், பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா நேர்மறையா பேசணும்ட்டு. நீங்க வீட்டுல போகும்போது என்னோட கூட இருக்கிறீராப்பா, இங்க நடக்கும்போது என்னோட இருக்கிறீராப்பான்னு யுவார் வித் மீ, என் கூட தான் இருக்கிறீர், என் கூட நடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கஷ்டம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபெய்த் இருக்காது. அப்ப என்ன ஆகுது, மனசுல சும்மா அவங்க பாசிட்டிவ் மைண்ட்ல இருந்து பேசின வார்த்தைகள். பைபிளை படிக்கணும். பைபிளை படிச்சாதான் உண்மையான ஃபெய்த் வரும். உங்க வாயிலிருந்து வர வார்த்தை, ஆண்டவரை பத்தி நீங்க பேசுற வார்த்தைகள் உண்மையா இருக்கணும்னா பைபிளை படிச்சு அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை நீங்க பேசும்போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். யோவான் 8:32 சொல்றாரு இல்லையா, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சத்திய பரர் அறிந்து கொள்வீங்க. மனதுருக்கம் உள்ளவர் உருகுவார், நம்ம பார்த்து மனதுருகுவார். சங்கீதம் 56:8 தாவீது உடையது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கிலடவோ இருக்கிறது. நம்ம அலைச்சல், மன உளைச்சல், சரீர பிரகாரமாக பட்ட கஷ்டம், மன ரீதியாக பட்ட கஷ்டம், ஆவியில பட்ட கஷ்டம், எல்லாத்தையுமே தேவரீர் அவர் கணக்குல வச்சிருக்கிறார். கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். கண்ணீரை உடைய துருத்தியில வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவா இருக்குது. நம்ம விட்ட கண்ணீரெல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். சங்கீதம் 68:5-6 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவனாய் இருக்கிறார். தேவன் தன்மையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். திக்கற்ற பிள்ளைகள் தகப்பன்றார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தங்கள் வாழ்க்கை துணை இழந்த பிள்ளைகள், எல்லாரும் திக்கற்ற பிள்ளைகள், துணை இல்லாதவங்க, தாய் தகப்பன் இல்லாதவங்க, டிஸ்டிடியூட்ஸ். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன்றாரு. உனக்கு தகப்பன் எல்லாம் நினைக்காத, தாய் இல்ல தகப்பன் நினைக்காத, நான் தான் உன் தகப்பன், சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன் தகப்பன், பரம தகப்பன், நான் உன்னோட இருக்கின்றார். விதவைகளை ஞான் விசாரிக்கிறேன். கணவனை இழந்து போயிருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, விதவையா இருக்கிறவங்களுக்கு, விதவைக்கு நியாயம் விசாரிக்கிறேன். உனக்குன்னு யாரும் இல்லையே, என் ஹஸ்பண்ட் இருந்தா நான் அப்படி இருப்பேனே, என் புருஷன் இருந்தா நான் அப்படி இருப்பேனான்னு நீ கண்ணீர் விடாத, நான் உன் கூட இருக்கிறேன். தேவன் தனியாக வீடு வாசல் இருப்ப, தனியா இருக்கிற எனக்குன்னு வீடு என்ன இருக்கா, வீடு வாசல் எதுவுமே கிடையாது. இல்ல, உனக்கு நான் வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன்றார். இதே சங்கீதம் 10:14 சொல்றார். சங்கீதம் 146:7-9 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். உங்களை ஒடுக்குறாங்களா, உங்களை உற்றார் உறவினர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டிய நியாயம் செய்யல, உங்க ஒடுக்குறாங்களா, நான் உனக்கு நியாயம் செய்வேன்றார். பசியார்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியோட உன்னை விடமாட்டேன்றார். நான் உனக்கு ஆகாரம் கொடுப்பேன். ஆகாயத்து பட்சிகளை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, அவைகளை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்க மாட்டேனான். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நீ கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கியா, நான் உன்னை விடுதலை பண்ணுவேன்றார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். கண் இருந்தும் காணாதது போல உன்னை இருக்க வைக்கிறாங்களா, எதுவுமே நீ பாக்குறது பேச முடியல, இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாம இருக்கியா, அவங்க குருடா இருக்காங்களா, உன்னுடைய சூழ்நிலையாராம அந்த குருட்டு கண்கள் எல்லாம் திறப்பேன்றாரு. மடங்கடிக்கப்பட்டவளை கர்த்தர் தூக்கி விடுகிறார். உன்னை நிமிர விடாதபடிக்கு கூனியா வச்சிருக்காங்களா, நான் நிமிர்ந்து வைக்க பண்ணுவேன், உன்னை நிமிர பண்ணுவேன். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசி, சுதேசி இல்ல பரதேசி, வீடு வாசல் இல்லாம போய்கிட்டே இருக்கிறேனே, வாழ்க்கை என்னதான் ஆக போது நினைக்காத, பரதேசிகளை கர்த்தர் நான் காப்பாற்றுவேன் என்றார்.
அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். உனக்கு எதிராக துன்மார்க்கம் செஞ்சவன் நல்லா நினைக்காத, கவிழ்த்து போட்டிருக்கேன்றார். ஒரு செகண்ட்ல கவிழ்த்துருவார். சங்கீதம் 34, 18, 19 தாவீதுடைய சங்கீதம். நொறுங்குண்ட இறுதியுள்ளவருக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். நான் என்னோட மனசாட்சி உண்மையாதானே இருக்கிறேன், ஏன கஷ்டம் நினைக்காது, இதுல இருந்தாலும் அவனை தூக்கி நிறுத்துவேன்றார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நீதிமானா இருக்கலாம், துன்பங்கள் வரலாம், பயப்படாத, கலங்கி போகாத, திகைச்சு போகாத, நான் உன்னை விடுவிப்பேன்றார். நான் அவர் யாருக்கு சமீபமா இருப்பாரா? நொறுங்குண்ட இதயங்களுக்கு சமீபமா இருப்பேன். I'm close to them, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வாங்க, எனக்கு நெருங்கின நண்பர்னு வாங்க. என் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் என் கூட இருந்தவங்க, என் உயர்வு தாழ்வு எல்லாத்துலயும் என் கூட இருந்தவரு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா அவர்னு சொல்றாரு, உன் கஷ்டத்தின் மத்தியில உன் கூட நான் இருப்பேன்றார், மிகவும் சமீபமா இருப்பேன்றார். சங்கீதம் 37, 25 தாவீதுடைய சங்கீதம். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உணவனானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்திருக்கிறதையும் நான் காணவில்லை. நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம்னா சொல்றாரு, நிச்சயமா கஷ்டம் கிடையாது, கஷ்டம் வராது சொல்றாரு. அவன் கைவிடப்பட்டது இல்லைன்றார். கைவிடப்பட்டவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களை கர்த்தர். கர்த்தர் கைவிட்டாரோன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம ரோமர் 9:2 அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவரும் என் மனசாட்சியும் தான் சாட்சின்றார். அப்படி போல நம்ம ஆண்டவரும் மனசாட்சி மட்டும் பார்த்தா போதும். மற்ற மனுஷங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் மத்தவங்க ரெகக்னிஷன் எதிர்பார்ப்பாங்க. அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க நம்மளை பாராட்டணும், அவங்க நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, எதிர்பார்க்காத, என்னட்டு எதிர்பார்க்கின்றார். நான் தான் உனக்காக பரிதாபம் கொள்ற தேவன், நான் தான் உண்மையா அவனை நேசிக்கிற தேவன்றார். சங்கீதம் 51:17 இதுவும் தாவீதுடைய சங்கீதம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றாரு, நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன். ஒரு நாள் உனக்கு புறக்கணிக்க மாட்டேன். மனுஷர்கள் புறக்கணிப்பாங்க, ஆனா நான் உன் கஷ்டத்தை உணர்ந்து உனக்காக மனம் இறங்கி உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். சங்கீதம் 147 3 இறுதியில் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். மறுபடியும் சொல்றார், இருதயத்துல நொறுங்கி போன காரியங்களை கத்த நான் அறிவேன், அந்த நேரத்தில் நான் உன் கூட இருப்பேன்றார். ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பரலோகத்துல வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடத்துல வாசம் பண்ணுகிறேன். நான் எங்க இருக்கிறேன்? நீ பரலோகத்துல இருக்க நினைக்காத, உணவுல இருக்கேன், உன் உள்ளத்துலதான் இருக்கிறேன். நீ நொறுங்கி போயிருக்கிற, நானா உன் உள்ளத்துலதான் இருக்கிறேன்பா. எங்கன்னு தேடுறோம், கத்தரை எங்கே தேடுவேன்னு யோபு சொல்றாரு. நான் முன்ன பாக்குறேன், பின்ன பாக்குறேன், இடப்பக்கம் பாக்குறேன், வடப்பக்கம் பாக்குறேன், கத்தரை காண முடியலன்ற. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீ நொறுங்கி போயிருக்கியா, உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன், எங்கேயோ தேடாத நீ, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இதை உணராம இருக்கிறோம் நம்ம. நான் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சி உள்ள தெய்வம், என் மேல வைராக்கியம் உள்ளவர். எலியா, பினகாஸ், யோவான் ஸ்நானகன், பவுல் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருந்தாங்க. அப்படி போல வைராக்கியமா இருக்கோமா? ஆண்டவர் என்னோட இருக்கிறார், இந்த வைராக்கியம் வேணும் நமக்கு. அவர் மேல வைராக்கியம் வேணும். ஜீல். ஏசாயா 61 முதல் 3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அபிஷேகம்னாலே அன்புதான். ரோமர் 5:5 பரிசுத்தாவியே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கின்றார். இப்ப பரிசுத்தாவியானவர் அன்பாக இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவன் அன்பாக இருக்கிறார் 1 யோவான் 4:8 பாக்குறோம். அப்ப அந்த அன்பின் தெய்வம் நமக்குள்ள எதுக்கு இருக்காருன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார்.
மற்றவர்களால சிறுமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு அன்பின் வார்த்தைகள் சொல்றது. அன்பின் வார்த்தை என்ன? இயேசுவனை நேசிக்கிறா, இயேசுவனை கைவிடல. நிறைய பேர் என்ன வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் என்ன இப்படி சொல்லிட்டாருங்க, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாருங்க. வந்து இயேசுவா சொன்னாரு, இயேசு சொன்னார்தான் வருத்தப்படணும். அவர் சொன்னார், இவர் சொன்னாரு. இயேசுவா உங்களை சொல்லிட்டாரு, அவங்களா சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. உங்களை உண்டாக்குனதுக்கு தெரியும். இயேசு சொன்னாரா? அதை நீங்க பார்க்கணும். மனுஷன் சொல்லிக்கே சோர்ந்து போனீங்கன்னா, ஒரு மனுஷன் சொல்லிக்க சோர்ந்து போனீங்கன்னா, நீ பெரிய அந்நிய வெளியே யாரோ தெரியாதவங்க எல்லாம் பேசும்போது என்ன பண்ண போறீங்க? கடினமான சூழ்நிலை வரும்போது இயேசுவா பேசுறாரு, அதை யோசித்து பார்க்கணும். நம்ம இறுதியும் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தில் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையில் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும். எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் இதுதான். மத்தவங்க கஷ்டத்தை உணரு, அவங்களுக்கு போய் என்னை பத்தி சொல்லுன்றார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாம்பலாய் போச்சுன்னா என்ன அர்த்தம்? எரிஞ்சு சாம்பலாய் போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி போல இருக்கும் வாழ்க்கை. ஆனா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், மீண்டும் வாழ்க்கையை தருவேன். ரூத்துக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ரூத்துக்கு ஒரு நல்ல ஒரு போவாசை கொடுத்து தூக்கி நிறுத்தினார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, நீங்க துயரமா இருக்க நினைக்காத, இது ஆனந்த தைலமாக மாத்துவேன் நான் என்றார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும். ஒடுங்கி போய் ஜெபிக்க முடியாம துதிக்க முடியாம ஆராதிக்க முடியாம இருக்கிற உனக்கு நான் செய்ய போற அற்புதத்தின் மூலமாக நீ துதிக்க ஆரம்பிப்ப. துதியின் உடைய நான் கொடுப்பேன். உன் ஒடுங்கி நான் ஆவி எடுத்து போட்டு துதியின் நாடை நான் கொடுப்பேன்றார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் மகிமைக்கு என்று நாட்டில் நீதியின் விஷயம் அனுப்புவார்கள். அவருடைய மகத்துவம் உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். மனதுருகிற தேவன் என்ன? அவருடைய மகத்துவத்தை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய அல்டிமேட் பவர் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகும். அதான் சொல்றாரு, நான் மனதுருக்கம் உள்ள தேவன், உன் கண்ணீரை கண்டு நான் மனதுருகுவேன்றார். எனக்காக பதிலுக்கு உண்டோன்னு சொல்லி சிலுவையில அவரு கஷ்டப்பட்டாரு. சிலுவையில பாதிக்கப்பட்ட போது அவரை ஆற்றி தேற்ற அவருக்கு பரிந்துரைக்க யாருமே இல்லை. ஆனா நமக்கு அவர் இருக்கிறார். ஏசாயா 66 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அந்த சராசரனை வானத்தின் பூமி நிரப்புகிற தெய்வம் ஏலோகிம், எனக்கு நீங்க கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்றார். என்னுடைய கரம் இவளெல்லாம் சிருஷ்டித்ததுனால் இவளெல்லாம் உண்டாகினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானமும் பூமியும் நான் உண்டாக்குனது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி, இதெல்லாம் நான் உண்டாக்கினேன் என்றாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்றார். தங்களை தாழ்த்தி ஆவியில நொறுங்கி போய், ஆண்டவரே இந்த வசனப்படி சொல்லுது, அந்த வசனத்தின்படி நான் வாழ்றேன் ஆண்டவரே, எனக்கு ஏனப்பா அந்த கஷ்டம்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா இறங்கி வருவார். சகையை பாக்குறோம். லூக்கா 19 அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல எல்லாரும் அவன் வரி வசூலிப்பேன் லஞ்சா வாங்குறேன்னு பார்த்துப்பான். ஆனா ஆண்டவர் அவன் மேல மனம் துருக்கிறார். அதே மாதிரி விபச்சார ஸ்திரீ பாக்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல பாக்குறோம். அந்த விபச்சார ஸ்திரீக்காக மனம் இறங்குறார். அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல பாக்குறோம். 38 வருஷ வியாதி உள்ளவனை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்றார். அதேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல விபச்சார ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, இனி நல்லா இரு, இவ்வளவு நாள் நீ பாவம் செஞ்சு இனி பாவம் செய்யாத மன்னிச்சுக்கிறாரு. நான் உன் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். மனம் இறங்குறாருங்க அவங்களுக்காக. இவனுக்கும் 38 வருஷம் வியாதி, சிலருக்கும் பாவத்தினால வந்த வியாதி. விபச்சார ஸ்திரியும் பாவத்துல கையும் களமா புடிச்சு படாந்துட்டாங்க. அப்பதான் சொல்றாரு யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. அது 38 வருஷம் வியாதி உள்ளவனை பார்த்து சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 வசனம், இனி பாவம் செய்யாது என்றார். நீ பாவம் செய்யாத. ஏன்னா நீ பாவம், நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லாத. பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேடு, நான் உன்னை மன்னிப்பேன், என் ரத்தத்தால கழுவி உன்னை சுத்திகரிப்பேன், சுத்த மனசாட்டி நான் தருவேன், இனி பாவம் செய்யாது. நுகத்தடியை முறிச்சு போட்டு அனுப்புறாரு. எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. அதே சமாரிய ஸ்திரீ யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 18 வசனத்துல வந்து புருஷனை கூட்டிட்டு வாழ்றாரு. ஏன்னா இவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தான் அப்படி சொல்றாரு. புருஷனை கூட்டு வரனோடனே இவன் என்ன சொல்றான்னு பாப்போம். எனக்கு புருஷன் இல்லைன்றார்.
என்ன சொல்றாரு, ஆமா 5 பேர் இருந்தாங்க, அவங்க இல்ல, இப்போ ஒருத்தருக்கு அவனும் புருஷன் இல்ல, உள்ளதை உள்ளபடி சொன்னாங்க. அதை சொல்றாங்கன்னு பாக்குறாரு. உள்ளபடி சொன்னாங்க. என்ன சொல்றாரு, அப்ப என்ன ரட்சிப்பு நடத்திருக்காரு அவளை. அதனாலதான் மகா தீர்க்கதரிசியான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஊர் முழுக்க போய் சொல்லி ஊரே கூட்டிட்டு வந்துட்டான். அங்க மனம் திரும்ப வைக்கிறாரு. கண்டம் பண்ணல, கடினமாக பேசுறாங்க. கடினமாக பேசி, நீ இந்த பாவம் செஞ்ச வழினால் நீ நரகத்துல தூக்கி போடப்படுவ, நீ நரகத்துக்கு தான் போகலன்னு சொல்லல. அவளும் பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறார். மனம் இறங்குறாங்க. அதே மாதிரி லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 36-50 பாவியாகிய ஒரு ஸ்திரீ வராங்க. பாதத்தை கண்ணீர்னால கழுவுறா, தலைமுடினால துடைக்கிறா, பரிமள தைலத்தை ஊத்துறா. அப்பா அவங்க இருக்கிறவன் நினைக்கிறான், அவன் பரிசேயன், சீமோன்றவன் பரிசேயன் நினைக்கிறான். அவன்ப்பா இவ யாரு, இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்னு இவருக்கு தெரியாது, இவன் தீர்க்கதரிசியா இருந்து அவருக்கு தெரியணுமே சொல்றாரு. எவ்வளவு மனம் திரும்புறாதான், அதைத்தான் பாக்குறாரு. மனம் இறங்குறார். இவளுடைய மன துர்க்கத்தை கண்டுதான் அவன் மனம் திரும்புறான். ரோமர்ல அழகா சொல்றாரு, ஒருத்தன் நீதிமானாக இருந்து அவனை நேசிக்கிறது பெருசு, ஒருத்தன் பாவியாக இருக்கும் போதே அவனை நேசிச்சு அவனை பாவத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்கிறாரு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்ற நம்ம அப்படி நேசிக்கும் போது அவன் நம்மகிட்ட வருவாங்க. அந்த மனம் இறங்கும் போது அவன் ஆண்டவருடைய அன்பை கண்டு ஆண்டவர்கிட்ட வருவாங்க. நல்ல சமாரியனுக்கு கருத்தறியும். நம்மளுக்கு லூக்கா 10ஆம் அதிகாரம் 30-37 இரக்கம் பாராட்டுறாங்க. லேவியம் போறோம், ஆசாரியம் போறோம், அவங்க எல்லாம் நாங்க பக்தியா இருக்கோம், எங்களுடைய ஊழியத்தை நாங்க செய்யறோம்னு போயிட்டாங்க. ஆனா ஒரு சமாரியன் மட்டும் என்ன பண்றான், அந்த அடிபட்டு காயப்பட்டிருக்கவனை கொண்டு போய் அவனை வைத்தியம் பார்க்க வச்சு, நான் அவனுக்கு எவ்வளவு செலவா இருக்குமோ நான் தரேன், திரும்பி வரும்போது தரேன், அவனை சுகப்படுத்து, அவன் இரக்கம் பாராட்டுறான்றார். இரக்கம், அந்த இரக்கத்துல உச்சத்துல போகும்போதுதான் அது மன துருக்கமாகுது. மத்தவங்க அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22 7:70 மன்னிங்கன்ற. மனதுருக்கு எப்படி இருக்குன்னா, மன்னிக்கிற தயப்படுத்தவரா இருக்கிறார். பேதுரு கேட்கிறாரு, ஒருத்தன் பாவம் செஞ்சானா எத்தனை தடவை மன்னிக்கலாம், அவன் எத்தனை தடவை மன்னிப்புக்கிறான், அத்தனை தடவை மன்னிங்கிறார். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்லை, அவன் எத்தனை தடவை, 7 தடவை இல்லை, 7:70 70,000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னி அவன் அன்பு செலுத்துன்றார், மன்னின்றார், என்னுடைய அன்பை காமின்றார். அதே மாதிரி லூக்கா 5ஆம் அதிகாரம் 29 மார்க் 2ஆம் அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா, லேவி வீட்டுல விருந்துட்டு இருக்கிறார். அதான் மத்தேயு முன்னாடி வாழ்ந்துட்டாரு. வரி வசூலிப்பவன். அந்த காலத்துல வரி வசூல் பண்ணாலே லஞ்சம் வாங்குறவங்க. அவங்க கூட போய் உட்காந்து இவரு என்ன பண்றாரு, விருந்துல உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாரும் பாக்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, நான் பாவிகளை மீட்கத்தான் வந்தேன்றார். அவங்க மேல மனதுருகிறார். இவங்கதான் பரலோகத்துல இருப்பாங்கன்றார். நாங்க நீதியா இருக்கிறோம், நாங்க நீதி உள்ள வாழ்க்கைய வாழ்றோம். சுய நீதி அழுக்கான கந்தை துணிட்டார். கர்த்தருடைய பார்வையில இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டாதான் அதான் சரியான நீதி உள்ள வாழ்க்கை. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படலைன்னா அது நீதி உள்ள வாழ்க்கை கிடையாது. லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 7 பாக்குறோம். ஆயக்காரனும் பாவிகளும் அவங்களோட விருந்துக்கு இருக்கிறாங்க, அவங்களோட சாப்பிட்டு இருக்காங்க. இவர் சாப்பிடுறாரு ஆயக்காரரோடும் பாவிகளோடும். அப்பதான் சொல்றாரு, 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு வழியில வரைக்கும் அந்த ஒரு ஆட்டை குறிச்சுதான் நான் கவலைப்படுவேன்றார். அந்த 99 ஆடுகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், அந்த ஒரு ஆடு அதை கொண்டு வருவேன்றார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12-14 பார்க்கிறோம். நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது நீ உன் சொந்த பந்தத்தை கூப்பிடாத, வசதி உள்ளவங்களை கூப்பிடாத, ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடு. அப்ப அவங்க திருப்பி உனக்கு கொடுக்க முடியாது, பதில் செய்ய முடியாது. உனக்கு நான் பரலோகத்துல உனக்கு நான் நீதி செய்வேன்றார். பரலோகத்தில் இருந்து நீதி செய்வார். பரலோகத்துக்கு வந்த பிறகு இல்லை, இப்பவே அதை தருவார் உங்களுக்கு. இம்மையிலே திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு உதவி செய்கின்றார். இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் என்ன பார்க்கணும், என் தயாளத்தை பார்க்கணும். எல்லாரும் நான் எவ்வளவு தயாள குணமானவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்றதுக்காகவே கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. இருக்கிறவனுக்கே கொடுக்கறது, இல்லாதவங்க கொடு, திருப்பி கொடுக்க முடியாதவங்க கொடுன்றாரு. யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனமும்
உபாகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் பார்க்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். இரக்கம் பாருங்க எப்படி இருக்குமா, 1000 தலைமுறைகளுக்கு, உங்க தலைமுறையில உங்க அடுத்து 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 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்வேன்றார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கும் தயவில் காக்கிற உண்மையுள்ள தேவன். உங்களோட உடன்படிக்கை செஞ்சாருன்னா ஒரு தலைமுறையாக நான் செய்வேன்றார். உன் சந்ததி சந்ததிக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன்றார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர். உங்களுக்கு பாராட்ட கிருபை இல்ல, உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளையின் பிள்ளைக்கு, பிள்ளையின் பிள்ளை, பிள்ளையின் பிள்ளை, 1000 தலைமுறைக்கு கிருபை தொடரும்ன்றார். நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்ததான் உங்க சந்ததியை தொடரும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஒருவனை உன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமை தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல என்றார். இன்னைக்கு அநேக தன் தாயின் அன்பை உணராம இருக்கிறாங்க. குருடனாவும் குருடியாவும் இருக்கிறான். தாயுடைய புத்திமதி, தாயுடைய அட்வைஸ், தாயுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தாயுடைய புத்திமதி சொல்லும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியல? அந்த தாயின் அன்பை அவங்க உணரல. யார் பேசுறா என்கிட்ட? எனக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர், அவர் எனக்கு ஏதாவது கடினமா பேசிட்டா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். அப்பெல்லாம் 18, 19 வயசு. அப்ப வருஷங்கள் ஆக பார்த்தேன். அந்த மத்தவங்கிட்ட போய் பேசும்போது என் முதிர்ச்சியா பேசுறத பார்த்துட்டு எப்படி இது வந்துச்சுன்னாங்க. அப்பதான் நினைச்சு பார்த்தேன் நான், அவர் என்னைய நல்லா இருக்கணும்னு சொல்லி கடினமா பேசியிருக்கிறார். நான் அதுல செம்மையா இருக்கிறேன் நான். அப்புறம் தான் அந்த அன்பை நான் நினைச்சு பார்த்தேன். உண்மையா நம்மளை நேசிக்கிறவங்க தான் நம்மளை சிக்ஷிப்பாங்க. ஆண்டவரே சொல்றாரு, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, நான் யார் அதிகமா நேசிக்கிறேனோ அவங்களதான் நான் சிக்ஷிப்பேன்றார், டிசிப்ளின் பண்ணுவேன்றார். அதை நம்ம உணரணும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனமும், கலாத்தியர் 2:6, அப்போஸ்தலர் 10:34, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. There's no partiality with God. பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் முக்கியம் இல்லாதவங்க மாதிரி நடத்த மாட்டேன்றாரு. மனுஷங்க பண்ணுவாங்க. மனுஷங்க உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அவர் வருவார் அந்த இடத்துல, அங்க வேண்டாம், அவர் வருவார், அவர் அந்த இடத்துல உட்காரட்டும், அவர் வருவார் அந்த இடத்துல உட்காரட்டும், நீங்க அங்க ஓரமா உட்காருங்க, இல்ல பின்னாடி உட்காருங்க, நாங்க எப்படி யோசித்து பாருங்க. இப்படிதான் மனுஷங்க நடத்துவாங்க. அதனால சொல்றாரு ஆண்டவர், நீ இவங்கள்ட்ட அங்கீகாரம் எதிர்பார்க்காத, நான் என் இருதயத்துல உனக்கு ஸ்தானம் வச்சிருக்கிறேன். இவங்க என்ன உனக்கு சீட்டு கொடுக்கறது? நான் எனக்கு என் இருதயத்துல உனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறேன். அதை பார்க்கணும் நீங்க. அப்ப மனுஷங்க என்ன நடக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களை உதாசீனப்படுத்தும் போது கூட உங்களுக்கு அது சோர்வே தெரியாது. கர்த்தருடைய நான் முன்னிப்படியா சொல்றேன், இதெல்லாம் ஆண்டவர் கத்துக் கொடுத்த காரியம். எல்லாரும் நம்மளை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம போறோமா, ஆண்டவரை தொழுகிறோமா, வர்றோமா, போதும். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார், அதை கொடுப்பார். ஆனா அவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? நீங்க என்ன செய்யறீங்க அவருக்காக? அவர் உங்க மூலமா வாழ விரும்புகிறார். ஒரு ஆட்டோக்கார்ட்ட உங்க மூலமா பேசணும்னு நினைக்கிறார். ஒரு டாக்ஸி கார்ட்ட உங்க மூலமா பேசணும்னு நினைக்கிறார். ஒரு ட்ரெயின்ல போகும்போது உங்க மூலமா உங்க கோ பேசஞ்சர்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார். பிளைட்ல போகும்போது உங்க மூலமா மத்தவங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறார். ஒரு பொது இடத்துல போய் நீங்க வெயிட் பண்ணும்போது உங்க மூலமா மத்தவங்கிட்ட பேச விரும்புகிறார். அவரை வெளிப்படுத்த விரும்புகிறார். லீதியாளின் இருதயத்தை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். கொர்நேலியின் வீட்டை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? யோபு 13ஆம் அதிகாரம் 4வது வசனமும் யோபு 16ஆம் அதிகாரம் 2வது வசனமும், யோபு ரெண்டுமே யோபு தான் சொல்றாரு, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், ஒர்த்லெஸ் பிசிஷியன்ஸ். காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் தான் அர்த்தம், யூஸ்லெஸ் டாக்டர்ஸ். உங்க பேசுற வார்த்தை எதுவுமே உபயோகமற்றது என்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றாரு. அதே 16:2 சொல்றாரு, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் அலட்டுண்டாக்குற கேட்டதை வளருது. மிஸ்ரபிள் கம்ஃபர்டர், இருக்கிற கஷ்டத்தை இன்னும் கஷ்டப்படுத்துறவங்க, இன்னும் கொத்தி போடுறவங்க, ஏற்கனவே ரணமா இருக்கு இருதயம், காயமா இருக்கு, அது இன்னும் கிளறி விடுறவங்க. சங்கீதம் 94:19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. நமக்கு உள்ளுக்குள்ள விசாரங்கள் பெருகும் போது, கஷ்டத்தின் நிமித்தம் நமக்குள்ள
துக்கம் பெருகும் போது அவருடைய ஆறுதல் பெருகுமா. எவ்வளவு துக்கப்படுறீங்களோ அவ்வளவு இறக்கப்படுவார். உங்களை ஆற்றி தேற்றி தூக்கி நிறுத்துவார். சங்கீதம் 119, 49, 50 வசனங்கள் எஸ்ராவுடையது. இது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நம்ம சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, நம்ம ஒடுக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் தெரிந்த ஆண்டவர் தான். வசனத்தை எடுத்து படிக்கணும். வசனத்தை எடுத்து படிக்கணும். உடனே ஏதாவது மனுஷங்க ஆறுதல் தருவாங்களா அப்படி தேடக்கூடாது. இல்ல, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். வார்த்தையை எடுத்து படிக்க 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 ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். சங்கீதம் 23:4 தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் ஒரு தடி என்னை தேற்றும். இந்த கோலும் தடின்றது வார்த்தை தான். இதை நீங்க படிக்கும் பொழுது, கஷ்டப்படும் போது இந்த வார்த்தை உங்களோட பேசுவார். இந்த வார்த்தை கொண்டு வச்சு உங்கள்கிட்ட பேசுவார், தூக்கி நிறுத்துவார் உங்களை. ரோமர் 15:6 வசனம் பொறுமையும் ஆறுதலும் அளிக்கும் தேவன். நமக்கு அந்த நேரத்துல, கஷ்டமான நேரத்துல நமக்கு தேவை ஆறுதல். அதே நேரத்துல பொறுமை வேணும். பொறுமை வேணும். அதை எப்படி தருவாருன்னா, அவரு தேவ வசனத்துல உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறது, நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எப்படி தருவாருன்னா, தேவ வசனத்தினாலதான் அந்த பொறுமையும் ஆறுதலையும் என்று தருவார். எங்கேயோ போய் தேட தேவையில்லை. மோசே சொன்னது மாதிரி 7 கடல் தாண்டி போக வேண்டாம், வானத்துக்கு ஏறி போக வேண்டாம். இந்த வசனத்தை இருதயத்துல வைத்து வாயினால் அதை அறிக்கை செய்தா போதும். வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். கஷ்டமா இருக்கா? வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்களோட பேச ஆரம்பிப்பார், தூக்கி நிறுத்திடுவார், ஆற்றி தேற்றுவார். 2 கொரிந்தியர் 1:3 பவுல் சொல்றார் பாருங்க, இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவன்றார். இரக்கங்களின் பிதா, அவர் மாதிரி யாரால் இறக்கப்பட முடியாது. சகல விதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பண கஷ்டத்தினால கஷ்டமா இருக்கீங்களா? அப்பவும் உங்களை ஆறுதல்படுத்த முடியும். மனசுல கஷ்டமா இருக்கீங்களா? அப்பவும் உங்களை ஆறுதல்படுத்த முடியும். ஆவியில நொறுங்குண்டு போயிருக்கீங்களா? அப்பவும் உங்களை ஆறுதல்படுத்த முடியும். என்ன கஷ்டத்திலே இருந்தாலும் சகல விதமான ஆறுதலின் தேவன், சகல விதமான கஷ்டத்துக்கும் ஆறுதல் படுத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அவர். அன்புள்ள தெய்வம், மனதுருக்கம் உள்ளவர். 2 கொரிந்தியர் 7:6 வசனம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர் குறிப்பிடுறாரு. அதை நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களை ஆற்றுவதற்கு, உங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கு அவர் தான் மோஸ்ட் ஃபிட் காட், மோஸ்ட் ஃபிட் பர்சன் சொல்லக்கூடாது. அவர் தான் மிக சரியான ஊழியத்தை செய்வார். 2 தீமோத்தேயு 4:16-17 வசனங்கள், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றமாகவே சுமராக இருப்பதாக. பாருங்க, சொல்லுங்க எப்படி இருக்கு பாருங்க. நான் பேசுறதுக்காக நிற்கும் போது என் கூட யாருமே எல்லாரும் கைவிட்டாங்கன்றார் பவுல். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்க நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். சாத்தான சொல்றார், யாரும் என் கூட இருக்கல, எந்த மனுஷனும் என் கூட நிக்கல, கர்த்தர் நின்னார். இது எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் தான் உங்க கூட நிற்பேன். எனக்கு இவர் செய்வாரா, அவரு செய்வாரா, அவர் எனக்காக பேசுவாரு? இல்ல, நான் தான் உனக்கு பரிகாரி, நான் தான் வழி, என்னை தவிர வேறு வழி கிடையாது. என்னை நோக்கி பாரு, என்ன கூப்பிடு, ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உன்னை விடுவிக்க முடியும். எந்த மனுஷன் உன்னை விடுவிக்க முடியாது. எபிரேயர் 13:8 வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என் அன்பு மாறாது, நான் மாறாத தெய்வம். என் அன்பு மாறாது, என் மனதுருக்கம் மாறாது, என் இரக்கம் மாறாது, என் கிருபை மாறாதுன்ற 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினால் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். உள்ள என்ன அர்த்தம்? அவர் கிரியில அன்பு செலுத்துறவர் நமக்கு. அவர் அன்பு வெறும் வார்த்தையில சொல்லிக்கிட்டு இருக்கல, அவருடைய கிரியில நம்ம அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். மனுஷங்க நம்ம என்ன பண்றோம்னா, மத்த மனுஷங்களை இருந்து அன்பு எதிர்பார்க்கிறோம். ஆனா மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சுயநலமானவங்க, தங்களைத்தான் நேசிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம அன்பு எதிர்பார்க்கணும், கிடைக்காது. அதெல்லாம் சொல்றாரு, நான் தான் அன்பின் பெருக்கத்தை, மனதுருக்கத்தை உனக்கு செய்வேன். மனதுருக்கமான தெய்வம், மனதுருக்கம் உள்ள தெய்வம், உனக்கு நான் தான் மனம் இறங்குவேன், என்னை பாருன்ற. ஆனா நம்ம மனுஷன் என்ன பண்றோம்னா, ஹரிசாண்டல் லவ் எதிர்பார்க்கிறோம். வெர்டிக்கல் லவ்க்கு வா,
இப்படி பார்க்காத, மேல வானத்தை பாருன்றார், பரலோகத்தை பார். நான் உன்னை நேசிக்கிற தேவன், என்கிட்ட அந்த அன்பை எதிர்பாருன்றார். மற்ற மனுஷங்கள்ட்ட அன்பை எதிர்பார்க்காத, அது மாயான அன்பு, அது நிலையில்லாதது. அன்பில்லாத மனுஷர்கிட்ட அன்பை எதிர்பார்க்காத. அன்பை உருவாக்குன தெய்வம் ஏன்ட்ட அன்பை எதிர்பாரு. அந்த அன்பின் நிமித்தம் நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். உன் சூழ்நிலையை மாத்தி தருவேன், உனக்கு சாதகமாக்கி தருவேன், உனக்கு அனுகூலப்படுத்தி கொடுப்பேன். உனக்கு எதிராக நிக்கிறவங்கள உன் பட்சத்துல கொண்டு வருவேன்ற. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போக பண்ணுவேன். ஆண்டவர் பிடிச்சோம்னா போதும், நம்மளை ஜெயங்கொள்ளவங்களா வைப்பாரு. நம்ம உண்மையா நேசிக்கிறவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்னிட்ட எதிர்ப்பாரு எல்லாத்தையும், மற்ற மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காருன்றார். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசித்தாருன்னா சிலுவைதான் அதுக்கு அடையாளம். தன்னையே ஜீவபலியாக கொடுத்துட்டார். இதுக்கு மேல அன்பை சொல்ல முடியுமா? அவர் எதிர்பார்க்கிறார் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு என்னிடத்துல அன்பு கூறுன்றார். நம்ம அன்புக்காக அவர் ஏங்குறாருங்க. இவ்வளவு ஏன் சொல்றாருன்னா, என்னை நேசிப்பாயா, அவனை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறாயா? நம்ம அவரை நேசிக்கிறது இல்லை. மற்ற மனுஷங்க நம்ம நேசிக்க மாட்டாங்க. நம்ம நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை விட்டுறோம். நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நமக்கு உதவி தேவைப்படும், கஷ்டப்படாத நேரத்துல நமக்கு உதவி தேவைப்படாது. அந்த நேரத்துல மனுஷர்கள் உதவியெல்லாம் விருதா. கர்த்தர் தான் உதவி செய்வார். அவரை செய்யற உதவியை மனுஷனால செய்ய முடியாது. ஆண்டவர் செய்யற உதவியை மனுஷனால ஒரு நாளும் செய்ய முடியாது. எனக்கு இன்னும் யாரு இல்ல நினைக்காத, உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னோட இருக்கிறேன், உன்னை நான் மறந்து போகல, என் உள்ளங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலில் என்னால் மறக்கப்படுவதில்லை, என் உள்ளங்களை நான் வரைஞ்சு வைத்திருக்கிறேன்ற. அதை நம்ம யோசித்து பார்க்கணும். எப்போதும் மனுஷங்களையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் எல்லாமா இருக்கணும். நண்பர் யாருன்னா அவர் தான், தாய் யார் அவர் தான், தகப்பனியார் அவர் தான். அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு வேலை இருக்கு, நல்லா சம்பாத்தியம் இருக்கு, நான் அப்படியே மாசம் இஎம்ஐ கட்டிட்டு அப்படியே எல்லாம் போயிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அவர் கொடுத்த வேலை அது. அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுத்தவர் அவர். அந்த வேலையை கொடுத்து, உங்களுக்கு அந்த படிப்பை கொடுத்து, அந்த வேலையை உங்களை உட்கார வச்சிருக்கிறது ஆண்டவர் தான். அது ஒரு நாள் மறந்து போயிடக்கூடாது. அவரை விட்டுட்டு வேலைன்னு ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவரை தேட வேண்டிய காலம் வந்துடும். அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாமே நம்மகிட்ட அன்பு கூர்ந்ததுனால கொடுத்தது. அந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கு பின்னால் இருக்கிற அவருடைய அன்பை பார்க்க கத்துக்கொள்ளணும். நம்ம அந்த அன்புனாலதான் நமக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. வேதம் முழுவதுமே அவர் நம்மளை நேசிச்சு நமக்கு அன்பு கூர்ந்து எழுதி தந்தார். இதெல்லாம் அன்பின் வார்த்தைகள். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் உள்ள வார்த்தைகள் அவர் நம்மளை எவ்வளவு நேசிச்சதுனால அதை எழுதி கொடுத்துருக்காரு. நம்மள அவரை நேசிச்சதுனால இதெல்லாம் அன்பு, அவருடைய அன்பை வெளிப்படுத்துறது. அதனால எழுதி கொடுத்த உடன்படிக்கை வார்த்தைகள். இதை அப்படியே செய்வார். கடந்த காலத்துல அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு அன்பு செலுத்திருக்காரு நீங்க பார்க்கலாம். உங்க சுகவீனமான நேரத்துல எவ்வளவு சுகம் தந்தார். அதை நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம பிரசன்ட தான் பாக்குறோம் ஒழிய நம்ம கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறது இல்லை, நம்மளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறது இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஐ வாஸ் வித் யூ, ஐ எம் வித் யூ, ஐ வில் பி வித் யூ, ஐ நாட் லிவ் யூ, ஐ நாட் ஃபர்ஸ்டேக்ன்றார். நான் உன்னோட இருந்தேன், உன்னோட இருக்கிறேன், உன்னோட இருப்பேன், உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்றார். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். மனுஷங்களை கைவிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நீங்க ஒரு நிலையில்லாத ஒரு மனுஷ அன்பை போய் மேல போய் உட்கார நினைக்காத, தள்ளி விட்டுருவான். என் மேல நம்பிக்கை இல்லை, என்னை நம்பு, என்னை நம்பி வாழ். நான் தான் உன்னை உண்மையா நேசிக்கிற தெய்வம். அன்பை உருவாக்குனவரே அவர் தான். அந்த அன்பை உருவாக்குனவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இதைத்தான் நம்ம உணர்ந்தாதான் நம்மவை மத்தவங்கள்ட்ட பேச முடியும். ஆண்டவர் இருக்கிறாருங்க உங்களுக்கு, ஆண்டவருடைய அன்பு இருக்குது உங்களுக்கு. ஏன் நீங்க மனுஷ அன்பை எதிர்பார்க்கிறீங்க? மனுஷ அன்பெல்லாம் அதெல்லாம் மாயை. நம்ம ஒரு மனுஷன் அன்பு எதிர்பார்க்கிறோம், அந்த மனுஷன் இன்னொருத்தரை நேசிச்சான்னா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு என் பிள்ளைகள் தான் எனக்கு பேரு செய்வாங்க. எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு? எப்படி யோசித்து பாருங்க. எனக்கு பிள்ளைதான் எனக்கு பேரு, அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்?
ஆண்டோட்ட போனீங்கன்னா அப்படி இல்லை, நான் உன்னை முழுமையா நேசிக்கிறேன்னுவார். முழு இருதயத்தோடு உன்னை நேசிக்கிறேன்னுவார். அதனாலதான் நீ முழு இருதயத்தோட என்ன நேசின்னு கேட்கிறாரு. அவர் முதல்ல நேசிக்கிறார் நம்மள முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நம்மள அவர் நேசிக்கிறார். அதனாலதான் நம்மள்ட்ட அதை கேட்கிறார். நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு எங்களுக்கு அன்பு கூறுன்னு கேட்கிறார். அவர் நேசிக்கிறதுனாலதான் நம்மளை கேட்கிறார். அன்பு அவர் தான் உருவாக்குனார். அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் முதல்ல. அதனாலதான் நம்ம ரட்சிப்புல நடக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து மீட்டெடுத்தார். அவரோட ஐக்கியமா இருந்தா போதும். அவர் கொண்டாடுவார் ஜனங்களை, ஆத்துமாக்களை கொண்டு வருவார். பேசு, என்னை ருசிச்சு பார்த்தீங்களா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு ருசிச்சு பார்த்தீங்களா, நீ சொல்லு அவங்களுக்குன்னுவார். நான் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லுன்னுவார். அதான் இயேசு கிறிஸ்து பத்தின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்குன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 பார்க்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்னு மற்றவங்களுக்கு சொன்னாலே போதும். இப்படிப்பட்ட தெய்வமான் வருவாங்க. அவங்க பேசுவாரா? ஆண்டவர் பேசுவாரா? எப்படி யோசிச்சு பாருங்க. என் நண்பர்களோடு சமீபத்துல வெளியூர் போயிருந்தேன். ஆண்டவர் பேசுவார்னோடனே அவங்களுக்கு, ஆண்டவர் பேசுவாரா? உன்னை குறித்து என்ன சொல்றார், உன்னை குறித்து என்ன சொல்றார், உன்னை குறித்து என்ன சொல்றாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி. ஆண்டவர் பேசுவாரான்னு. ஏன்னா அவங்க தூரம் சாமியார்களை பார்த்திருக்காங்க, ஜோசிக்காரங்களை பார்த்திருக்காங்க. ஒரு அமானுஷமான குரலை பேசி கேட்டிருக்காங்க. சாதாரணமா ஒரு மனுஷன் உள்ளத்துல பேசி தன்னை மறைத்து கொண்டு நம்மளை வெளிப்படுத்துகிற தேவன் எப்படி இருக்கிறார் பாருங்க. ஆனா நம்ம நினைக்கிறோம், நம்மளை வெளிப்படுத்த நம்ம நினைக்கிறோம், நான் என்னுடைய. ஆனா அவர் தன்னை மறைச்சுக்கிட்டு நம்மகிட்ட எல்லா வார்த்தைகளை கொடுத்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு நம்மளை நிறுத்துறார். நீ கைப்பற்றிச்சவங்க நாங்க அற்புதம் செய்வேன். நம்மளை முன்னிலைப்படுத்துறார், தன்னை மறைத்துக் கொள்கிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல உங்க பிள்ளைகள் போய் சர்டிபிகேட் வாங்கும் போது அந்த தாய்மார்களுக்கு இருக்கிற சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, பிள்ளை போய் வாங்குவான் சர்டிபிகேட்டை. ஓட்டப்பந்தயத்திலேயோ, படிப்புலையோ, டிராயிங் காம்படிஷன்லயோ, பேச்சு போட்டியிலையோ, எதுலையோ ஒரு இதுல போய் அவன் அவார்டு வாங்குவான், ஷீல்டு வாங்குவான், இல்லைன்னா மெடல் வாங்கிட்டு வருவான். இந்த தாய்மார்களுக்கு அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏன் தாய்மார்கிட்ட அவ்வளவு சந்தோஷம் வருது? இவங்க போய் அதை வாங்கினாங்கன்னா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. இது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்றது இல்லை. தாயின் அன்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இன்னைக்கு. இந்த தாய் எப்ப பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிற ஆளுங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற ஆளுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அன்பு நிமித்த உண்மையாய் நேசிக்கிறாங்க. அந்த அன்பை நோக்கி பார்த்தா போதும், அந்த அன்பை ரியலைஸ் பண்ணா போதும். நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா போதும். யாரும் சொல்ல மாட்டாங்க. நேசிக்கிறவங்க தான் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவாங்க. இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க.